ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான கருணைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியல் சேர்த்துக்க வெறும் கருணைக்கிழங்கு மட்டும் இருந்தாலே போதும், வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. வாங்க இது எப்படி செய்யும் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 பிடி கருணை எடுத்திருக்கேன். அது நல்லா மண் இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிழங்கு மூழ்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி விசில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லா கிழங்கையுமே இதே மாதிரி தோலை உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கிழங்கு ரொம்ப சின்ன பீஸாக போடாமல் கொஞ்சம் மீடியமாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்க கிழங்கையை கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவும் அரிசி மாவும் சேர்க்கறதுனால ஒன்றோடு ஒன்று கிழங்கு ஒட்டாது, நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரும். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருணைக்கிழங்கு பொரியலுக்கு வெங்காயம் கூட போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெறும் கருணைக்கிழங்கு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணும்போது கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கணும். இப்போ 10 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணியாச்சு. நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான கருணைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.